நாடே கடல்ல இருக்கு. நாட்டை ஆண்டவன் பூரா கோடீஸ்வரனா இருக்கான். எப்படி? பரம்பரை பணக்காரங்க. நமக்கு தேவையில்லை இருக்கு. அதனால இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது ஆண்டவன் படைப்புல எல்லாருக்கும் 6 அறிவு இருக்கா? இல்ல. அறிவு 6 இருந்தா ஒழுங்கா இருந்திருப்போமே. மாவும் மாக்களும் ஐயறிவினவை என்பது தொல்காப்பியம். கம்பரே பாடுறாரு மக்கள் விலங்கு ஒண்ணுன்னு. சில வீட்டுகளில் போய் கேட்டு பாருங்க, ஏமா உங்க வீட்டுக்காரருங்க இந்த அங்கிட்டு தான் திரியும், அப்புறம் வரும். திரியும் வரும்னா எது? ஆடு மாடு. நீங்க ஆடு மாடுகளுக்கெல்லாம் நல்ல அறிவு வந்துருச்சுங்க. மனுஷன் தாங்க சொல்லு பேச்சே கேட்க மாட்டேங்கிறான். என்ன சொல்றது நானு? ஒருத்தர் ஊரை விட்டு எங்கிட்டாவது காட்டுக்குள்ள போய் இருந்துருவாங்க, இங்க தொல்லை தாங்க முடியலன்னு கிளம்பி இருக்கிறாரு. சரி, கூட இருந்த சொந்த வந்தம் கேட்டிருக்கு, ஐயா வயசு என்ன? அவர் வயசுக்கு அவர் தண்ணியை போட்டுவிட்டு முன்னால உட்கார்ந்து அலம்பல் இவர் பண்ணா இந்த பசங்களை நம்ம என்ன குறை சொல்றது? இந்த மனுஷனெல்லாம் வீட்டுல வச்சிருக்கா பாருங்க இந்த தாய்மாருங்க. ஒன்னும் சொல்றதுல பெரிய மனுஷன் நீங்க. எங்க அப்பாவை விட கூடுதலான வயதான் நினைக்கிறேன். அமைதியா இருங்க. இந்த கன்றாவி எல்லாம் குடிச்சு தொலையாதீங்க. ஏயா உங்களுக்கு புள்ள குட்டி எல்லாம் இருக்கா இல்லையா? அப்ப ஊரை விட்டு காட்டுக்கு போயிடலாம்னு கிளம்பி இருக்கிறாரு. ஊருக்குள்ள இருந்த சொந்த வந்தங்க கூப்பிட்டு, ஏன்டா காட்டுக்கு போற? நம்ம எல்லாம் இத்தனை வருஷமா காலகாலமா பரம்பரையா இங்கே வாழ்ந்தோம். நம்ம சொந்த வந்தம் தாய உள்ள மக்க மனுஷெல்லாம் இங்கே இருக்கிறோம். நீ காட்டுக்கெல்லாம் போகாதப்பா, காட்டுல மிருகங்கள்லாம் இருக்கும், கொடிய விலங்குகள், அது கொண்டு விடுவோன்னே நீ அங்கே போய் உயிரை விட்டுறாதரான்னு சொல்ல. அவன் சொன்ன, இருக்கட்டும், காட்டில் விலங்குகள்லாம் இருக்குது, சிங்கம் இருக்கும், கரடி இருக்கும், புலி இருக்கும், யானை இருக்கும், எது இருந்தாலும் தெரியும். இப்போ யானை வருதுன்னு அந்த யானை வருதுன்னு பார்த்து எங்கிட்டாவது போய் மறைஞ்சு தப்பிச்சுக்கிட்டுலாம். புலி வருதுன்னு பார்த்து எங்கிட்டாவது ஓடி போய் தப்பிச்சிடலாம். சிங்கம் வந்தால் அந்த சிங்கம் வருதுன்னு ஓடி தப்பிச்சிடலாம். ஆனால் நாட்டில் எல்லாரும் மனுஷன் தான் சொல்கிறேன், எப்போ சிங்கமாக மாறுறேன், புலியாக மாறுறேன், கரடியாக மாறுறேன்னு தெரியலை. அதனால நான் உள்ளபடியாக காட்டுக்கு போயிடுறேன், மிருகங்கள்லாம் நம்மளை காப்பாற்றிடும். சிந்தனை எப்படி விளங்குது பாருங்க. அதனால 2 வகை பார்ப்போம். மனிதனெல்லாம் தெரிந்து கொண்டான், வாழு வகை புரிந்து கொண்டான். இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை புரிந்து கொண்டான். இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. இனிய குரலில் குயில் போலே இசையும் அழகாய் பாடுகிறான். எருதுகள் போலே வண்டிகளை இழுத்துக் கொண்டும் ஓடுகிறான். இனிய குரலில் குயில் போலே இசையின் அழகா பாடுகின்றான். எருதுகள் போலே வண்டிகளை இழுத்துக் கொண்டு ஓடுகிறான். வனத்தில் வாழும் பறவைகள் போல் வானில் பறந்து திரிகின்றான். வனத்தில் வாழும் பறவைகள் போல் வானில் பறந்து திரிகின்றான். இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழு வகை புரிந்து கொண்டான். இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. சொல்லும் பாம்பின் கொடுவிசத்தை சொல்லிக் கொடுக்க தெரிந்து கொண்டான். குள்ளன் அறிவோல் தந்திரத்தால் பல குடும்பங்களுக்கு தெரிந்து கொண்டான். பாம்பின் கொடுவிசத்தை சொல்லிக் கொடுக்க தெரிந்து கொண்டான். குள்ளனறிவோல் தந்திரத்தால் புதிய கொடுக்க தெரிந்து கொண்டான். வெள்ளி பணத்தால் மற்றவரை விலக்கி வாங்க தெரிந்து கொண்டான். வெள்ளி பணத்தால் மற்றவரை விலக்கி வாங்க தெரிந்து கொண்டான். மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கு தெரியவில்லை. மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழு வகை புரிந்து கொண்டான். இருந்த போது வாழ மட்டும் மனிதனுக்கு தெரியவில்லை. பாரனைத்தும் பொய். நன்றி 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 நன்றி. பாரனைத்தும் பொய்யனவை என்று பட்டினத்து பிள்ளையை போல் யாரும் துறக்க அரிது அரிதுன்னார் தாய்மானவ சாமி. வாசற்படி கடந்து வாராத பிச்சைக்கு ஆசைப்பட மாட்டேன்னாரு ஒருத்தர் ரொம்ப பக்தியா சிவபூசை பண்றாரு. சரி, சிவபூசைக்கு ரொம்ப முக்கியம் ஒரு வில்வேலை இருந்தா போதும். திருமூலர் அதைத்தான் சொல்றார் பக்தியிலே. திருமூலர் வாடிய திருமந்திரத்தில் இருக்கு, யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் இன்னுரை தானேன்னு முடிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இறைவனுக்கு ஒரு பச்சிலை, பசுவுக்கு ஒரு பிடி ஏதாவது ஒரு புல்ல பிடுங்கி கொடுக்கணும். அது மாதிரி சாப்பிடும் போது யாராவது கை நீட்டிட்டா ஒரு கைப்பிடி உணவு.
அதுபோல யாருக்காவது ஒண்ணுமே செய்ய முடியலையா, நீ நல்லா இருப்ப, கவலைப்படாது, உன் கஷ்டமெல்லாம் இறைவன் திருத்திருவாரு அப்படின்னு ஒரு நல்ல வார்த்தையே சொல்லணுமா. அப்ப இறைவனுக்கு வில்வ இலை, சிவபெருமானுக்கு வில்வ இலைய பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஓம் சிவாய நம, ஓம் சிவலிங்காய நம, ஓம் பவாய நம, ஓம் பவலிங்காய நம. ஒரு இலை எவ்வளவு நேரத்துக்கு தான் கிள்ளி போடுறது, இலை முடிஞ்சு போச்சு. வெறுங்கையே ஆட்டிட்டேன். சிவாய நம சிவாயன்னு வெறுங்கையை ஆட்டினா சாமி சிரிக்கிறாரு. என்னையவே ஏமாத்துறியப்பா, எவ்வளவு வேற நீ ஏமாத்துவ அப்படின்னு சாமி சிரிச்சாராம். இப்ப பக்கத்து ஊருக்காரரு, என்ன ராமதாஸ் மச்சான், உங்களை சொல்லக்கூடாது, பொதுவா சொல்லுவான், நீங்க நம்ம வீட்டுல பசனை வச்சிருக்கேன், பசனைக்கு வந்திருக்கேன், நாளைக்கு மதியானம் 11 மணிக்கு சாப்பிட அப்படின்னு. அதுக்கு என்ன, இன்னைக்கு ராத்திரில இருந்தே சாப்பிடாம பட்னியா இருந்துட்டு காலையில இஞ்சி கஷாயம் சாப்பிட்டு வந்துடுறேன்னாராம். காலையில பொழுது விடிஞ்சோன்னு வேகமா சாமியை கும்பிட்டுட்டு அங்க இருந்து அரக்க பறக்க ஓடி இருக்காரு. ஒரு 3 மைல் போனவர் திரும்பி நடந்து வந்திருக்காரு. அதை ஏன்னு வீட்டுக்காரம்மா கேட்டிருக்கிறான். என்னையா வேகமா போனியா பஜனைக்கு, ஏன் இப்படி ஒடியாந்திய, திகைக்க ஒடியாந்திருக்கல. ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டு தீபத்தை விளக்க எண்ணெய் அணைக்காம போயிட்டேன், திரிய விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கேன், என்ன தீர்ந்து போயிருமேன்னு ஒடியாந்தேன்னு சொல்லன்னு. அந்த அம்மா சொன்னா, உங்களுக்கு மனைவியா இருந்து அதை கூட செய்யாம இருப்பேனா, நீங்க அங்கிட்டு கால் எடுத்து வச்சோடனே நான் அப்பவே அணைச்சு வச்சுட்டேன். ரொம்ப நல்லது. ஆமா, நீங்க இவ்வளவு தூரம் நடந்தே வந்தீங்களே, காலில் போட்ட செருப்பு தேஞ்சு போயிருக்குமேன்னா. அவர் சொன்னார், ஓம் புருஷனா இருந்தா அதை கூட செய்யாம இருப்பானா, நான் அங்கேயே கலட்டி கக்கத்துல சுருட்டி வச்சுக்கிட்டு வெறுங்காலோட தான் நடந்து வந்தேன். 5 ரூபாய்க்கு தர்மம் பண்ணிவிட்டு 50 ரூபாய்க்கு விளம்பரம் பண்றேன். என்ன செய்ய, அடுத்தவருக்கு தெரியாமல் உதவி செய்யும் கரங்களும் இந்த நாட்டிலே உலகத்துல இருக்குதானே. அள்ளி கொடுக்க வேண்டாம், கிள்ளியாவது கொடுக்கணுமா இல்லையா. பட்டினத்தார் 9 கோடி சொத்தை வீதியில போட்டுட்டு வீதிக்கு வந்துட்டாரு. சேந்தனார் குமாஸ்தா கேட்கிறார், சொத்தெல்லாம் என்ன ஒன்று தூக்கி தெருவில் போடுனாராம். மனசு வருமா? மனசு வருமா ஐயா? பணத்தை கீழே போட. கோடீஸ்வரங்களுக்கு பிரச்சனை என்ன பண்றாங்க, அதை மூட்டையா கட்டி பணத்தை ஆத்துல போடுறேன், குளத்துல போடுறேன், நெருப்பத்தை வச்சு கொளுத்துறேன், மண்ணை தோண்டி புதைக்கிறேன், பண வரையிலலாம் பணம் வைக்கிறேன். ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கறதுக்கு மனசு வரல. அவங்களுக்கு காரியம் ஆகட்டும், வீட்டில் உட்காந்துருவாங்க. எத்தனை பேர் இருக்கிறீங்க? நம்ம ஆள்தான், நம்ம ஜாதிக்காரரு, நம்ம சொந்தக்காரரு. ஆமா, அவர் அதை பண்ணிருக்காரு, இதை பண்ணிருக்காரு, உங்களுக்கு எவ்வளவு வேணும், எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆனா நம்ம ஆளுக ஏழ்மையிலையும் நேர்மை, உடனே முடிவு பண்ணிடுவாங்க. நம்ம 5 பேர் இருக்கிறோமா, நமக்கு யாரு பாகுபாடு வேண்டாம், சத்தியம் வேற பண்ணிவிட்டான், அவருக்கு 2 பேருக்கு கொடுத்துருங்க, இங்கிட்டு 3 பேருக்கு கொடுத்துருங்க, எங்களை தூக்கி நடுவுல போட்டுருங்க. எப்படி? ஆனா நேர்மையிலும் செம்மையாக இருக்கும் ஏழ்மையிலும் என் தாய்மார்கள். ஆனா வாங்குறவன் நேர்மையா இருக்கானா இல்ல, என்னத்தை சொல்றது, அத்தனையும் புழுகா புழுகி இன்னும் சொல்றது அண்ட புழுகு ஆகாச புழுகுங்கிற மாதிரி ஆயிப்போச்சு நிலைமை. ஒரு பெரிய பங்களாவில் பெரிய திருடன் ஒருத்தன் திருட போயிருக்கேன். பங்களாவும் பெருசு, திருடனும் பெருசு. அப்படின்னா பெரிய திருடன் சின்ன திருடன் இருந்திருக்கேன் நாட்டுல. உதாரணத்துக்கு சொல்றேன், இப்ப பெரிய திருடன் பெரிய பங்களாவில் திருட போறது, பெரிய நாய் கட்டி கிடந்திருக்கு, ராஜபாளையத்து நாய் போல. இப்ப எட்டி பாக்குறான், நாய் உள்ள கிடக்கு, ஒரு பயம், நாய் குலைச்சிருச்சுன்னா மாட்டிக்கிருவோமே. யோசிச்சுக்கிட்டே நின்ன, நாய் அவனை பாக்குது, அவன் நாயை பாக்குறேன். ரொம்ப நல்ல நாயா இருந்திருக்கு, சத்தமே போடல. இவனுக்கு சந்தோஷம், நாய் குலைக்காம நிக்குது. கிட்ட போய் பாப்போம்னு போய் அந்த கதவுல கைய வச்சேன். அப்பவும் நாய் அவனை பாக்குது, அவன் நாயை பாக்குறான், நாய் குலைக்கல. அடடே, ரொம்ப நல்ல நாயா இருக்கும் போல இருக்க. சொல்லுவாங்கல்ல, நாய்க்கு போட்டாலும் நல்ல விதி போடணும்னு. சில வீட்டுல நாய் மெத்தையில படுத்து கிடக்கு, நாங்கெல்லாம் கீழே கிடக்குறோம், தெரியுமா இல்லையா? அதுதான். இப்ப ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சி ஆகி நாய் குலைக்கலன்னு செவத்துல ஏறி உள்ள குதிச்சேன். இப்பவும் நாய் அவனை பாக்குது, நாய் அவனை பாக்குறான், அவனு நாயை பாக்குறான், சத்தம் போடல. ரொம்ப ரொம்ப நல்ல நாயா இருக்கும் போலன்னு வீட்டுக்குள்ள போகலான்னு போனேன். ஒரு சந்தோஷம், இப்படி ஒரு நல்ல நாயா இருக்கு, நம்ம ஏதாவது கைமாறு பண்ணிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்து மடியில இருந்து 2 ரொட்டி எடுத்து அதுகிட்ட போட்டேன். அது வரைக்கும் சும்மா இருந்த நாய் அப்ப குறைக்க ஆரம்பிச்சிருச்சு. பதறி போயிட்டேன், நீ சும்மா தானே இவ்வளவு நேரம் இருந்த, இப்ப ஏன் குலைக்கிறான்னு. நாய் கேக்குது, நீ யாரோ சொந்தக்காரன் திருட்டுக்குள்ள தெரியாம வந்துட்ட, இருட்டுக்குள்ள. சரி வந்துட்டு போறேன், விடிகிற வரைக்கும் படுத்துருந்துட்டு எந்திரிச்சு போட்டும்னு நினைச்சிருந்தேன். நீ எப்ப இலவசமா 2 ரொட்டி எனக்கு போட்டியா, அப்பவே தெரிஞ்சுக்கிட்ட இந்த வீட்டை கொள்ளையடிக்க வந்துட்டேன். யார் சொல்றது? நாய் சொல்லுது. நாய்க்கு எத்தனை அறிவு? 5 அறிவு. நமக்கெல்லாம் எத்தனை அறிவு? நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. நமக்கு என்னதுக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமணை கோழி முட்டை அம்மிக்கெல்லாம் உடைக்க. ஆக எடுப்பு என்று சொன்னால் அதற்கு எதிர்ப்பு தேவை, அதற்கு ஏற்ற பாவை செய்கிறார்களா கலா சேவை என்று பற்றற்று கவனிப்போம். நாராயண நமக ஆலோலம் சோ என்று வள்ளி இங்கே காவல் காத்து கொண்டிருக்கின்றால் 12 ஆண்டு கால தவம். இப்படிப்பட்ட பணி சும்மா இருந்தா இருக்க மாட்டேன். நம்ம பாத்தீங்களா, அருணகிரிநாதர் கோபுரத்துல இருந்து விழுகிறார், செத்து போயிருவோம்னு விழுந்தார். செத்து போயிருவோம்னு விழுக போனவர் திருவண்ணாமலை கோபுரம், அண்ணாமலையாரு சிவபெருமான், அக்கினி தலம், சிவசிவான்னு விழுகலாம் தானே, விழுகல.
சரி அம்மா அப்பா இருக்கா, பெத்து எடுத்து வளர்த்தவங்க அம்மான்னு சொல்லி விழுந்திருக்கலாம்.